மக்களவை தேர்தல் ஏற்படுத்திய தாக்கத்தில் இருந்தே உத்தரப்பிரதேசம் இன்னும் மீண்டு வராத நிலையில் அடுத்ததாக இடைத்தேர்தலுக்கு தயாராகி வருகிறது உத்தரப்பிரதேசத்தின் அரசியல் களம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் 403 சட்டமன்ற தொகுதிகளில் 10 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. கர்ஹல், கைர், குந்தர்கி, கதேஹரி, ஃபூல்பூர், காசியாபாத், மஜ்ஹவான், மீராப்பூர், மில்கிப்பூர் மற்றும் சிசாமுதா அந்த 10 தொகுதிகள். மக்களவை தேர்தலில் பின்னடைவை சந்தித்தது முதல்வர் யோகி மற்றும் துணை முதலமைச்சர் கேசவ் பிரசாத் மௌரியாவுக்கு இடையிலான மோதல் என்று சர்ச்சைகளுக்கு பஞ்சமே இல்லாத களமாக மாறி இருக்கிறது உத்தரப்பிரதேசம். இதனால் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தங்கள் வீழ்ச்சியை சந்திக்க தொடங்கிவிட்டது என்ற விமர்சனங்கள் எழத் தொடங்கின. அதை பொய்யாக்க வேண்டுமெனில் இந்த 10 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் வென்று காட்ட வேண்டும் என்ற முனைப்பு காட்டி வருகிறது பாஜக. இதனால் யோகி மௌரியா இடையிலான மோதலை சரி செய்ய பாஜக, RSS, விஸ்வ இந்து பரிஷத் அமைப்புகளும் களத்தில் இறங்கின. இதனால் ஓரளவுக்கு மோதல் போக்கு கட்டுக்குள் வந்து இருவரும் தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்த தொடங்கி வருகின்றனர். முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் துணை முதலமைச்சர்கள் கேசவ் பிரசாத் மௌரியா, பிரஜேஷ் பதக், உத்தரப்பிரதேச மாநில தலைவர் பூபேந்திர சௌத்ரி, கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் தரம்பால் சிங் ஆகியோர் பங்கெடுத்திருக்கின்றனர். யோகி ஆதித்யநாத்துக்கும் கேசவ் பிரசாத் மௌரியாவுக்கும் வெளிப்படையாகவே மோதல்கள் வெடித்த பின்னர் இருவரும் ஒன்றாக பங்கெடுத்த முதல் கூட்டமும் இதுதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. டீம் 30 என்று பெயரிடப்பட்ட இந்த மீட்டிங் அம்பேத்கர் நகரில் இருக்கும் முதல்வர் இல்லத்தில் நடந்திருக்கிறது. இதில் பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதன்படி இந்த 5 தலைவர்களுக்கும் தலா 2 தொகுதிகளுக்கான பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி முதல்வர் யோகி ஆதித்யநாத் அயோத்திக்கு உட்பட்ட மில்கிப்பூர் தொகுதியையும் அம்பேத்கர் நகருக்கு உட்பட்ட கதேஹரி தொகுதியையும் தன்வசம் எடுத்திருக்கிறார். துணை முதலமைச்சர் கேசவ் பிரசாத் மௌரியா வசம் ஃபூல்பூர் மற்றும் மஜ்ஹவான் தொகுதிகளும், மற்றொரு துணை முதலமைச்சர் பிரஜேஷ் பதக் வசம் சிசாமு மற்றும் கார்ஹல் தொகுதிகளும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 தொகுதிகளும் சமாஜ்வாதி கட்சியின் கோட்டைகளாக இருந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக மாநில தலைவர் பூபேந்திர சௌத்ரி வசம் மீராப்பூர் மற்றும் குந்தர்கி தொகுதிகளும், மாநில பொதுச் செயலாளர் தரம்பால் சிங் வசம் கைர் மற்றும் காசியாபாத் தொகுதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இடைத்தேர்தலின் வெற்றியில் எந்தவித சமரசமும் இருக்கக்கூடாது என்பதற்காக மாநிலத்தின் முக்கிய முகங்கள் அனைவரையும் களமிறக்கி இருக்கிறது தலைமை. இந்த 10 தொகுதிகளில் மில்கிப்பூர் தொகுதியின் வெற்றியை மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இந்த தொகுதியே அயோத்திக்கு அருகில் இருக்கிறது. மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அளிக்கும் வகையில் அயோத்தி சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய ஃபைசாபாத் மக்களவை தொகுதியிலேயே தோல்வியை சந்தித்தது பாஜக. அப்போதே இந்த தோல்வி கடும் விமர்சனத்துக்குள்ளானது. இதனால் இம்முறை மில்கிப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலின் வெற்றியை உறுதி செய்ய முதல்வரே நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறார். மீட்டிங் முடிந்த கையோடு யோகி ஆதித்யநாத் 2 நாள் பயணமாக அயோத்தி சென்றிருக்கிறார். 10 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடிவுகள் பாஜக ஆட்சிக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இருந்தாலும் இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்காக இந்த தொகுதிகளின் வெற்றியை முக்கியமானதாக பார்க்கிறது பாஜக.